பாட்டோட நாம தொடங்கலாமா செல்லங்களா? செல்லங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சரி, நான் ஒரு பாட்டு பாடுறேன். மத்தவங்க எல்லாம் வந்து உங்க ஒலி வாங்கிய அணைச்சு வச்சுட்டு கேளுங்க. சரியா? தெய்வ புலவர் வள்ளுவராம், திருக்குறள் தந்த உத்தமராம். தெய்வ புலவர் வள்ளுவராம், திருக்குறள் தந்த உத்தமராம். பொய்யில் புலவர் என்பவராம், பொய்யில் புலவர் என்பவராம். புவியில் புகழாய் வாழ்பவராம். தெய்வ புலவர் வள்ளுவராம், திருக்குறள் தந்த உத்தமராம். காய்கள் போன்றவை கடுஞ்சொற்கள், கனிகள் போன்றவை இன்சொற்கள். பொய்யும் கூட நன்மை செய்தால் மெய்தான் என்றே எண்ணிடுங்கள். புறங்கூறாது பேசிடுங்கள், பொறுமை காத்து வென்றிடுங்கள். பிறப்பில் சமமென உணர்ந்திடுங்கள், பிறப்பில் சமமென உணர்ந்திடுங்கள். பேதமையின்றி தெளிந்திடுங்கள், சிறந்த செயல்கள் செய்திடுங்கள். சிற்றினம் சேராதிருந்திடுங்கள். அறத்தை கூறும் வள்ளுவத்தின், அறத்தை கூறும் வள்ளுவத்தின் அடிகளை பிடித்தே வாழ்ந்திடுங்கள், அடிகளை படித்தே வாழ்ந்திடுங்கள். தெய்வ புலவர் வள்ளுவராம், திருக்குறள் தந்த உத்தமராம். பொய்யில் புலவர் என்பவராம், புவியில் புகழாய் வாழ்பவராம். தெய்வ புலவர் வள்ளுவராம், திருக்குறள் தந்த உத்தமராம். நம்முடைய தமிழ் இலக்கியத்துல மணி மகுடமாக இருக்கக்கூடியது இந்த திருக்குறள். நிறைய நூல்கள் நீங்க நிறைய படிப்பீங்க. இப்பதான் சின்ன குழந்தைங்க இல்லையா? இன்னும் போக போக பாடநூல்களோட நிறைய அறிவு சம்பந்தமான நூல்கள் நிறைய படிப்பீங்க. ஆனா இந்த திருக்குறள் மிக சிறந்த ஒரு இலக்கியமாக, நல்ல கருத்துக்களை மட்டுமே சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கியத்துக்கெல்லாம் ஒரு அகராதி மாதிரி, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அகராதி மாதிரி. நல்ல பண்புகளை எல்லாம் அது எப்படி சொல்லி தருது, எப்படி வீட்டுல இருக்கணும், எப்படி தனி மனிதன் அறத்தோட வாழணும், நாளைக்கு ஒரு பெரிய தலைவனாக நீ மாறும் பொழுது உன்னுடைய பண்பு நலன்கள் என்ன, நீ ஒரு பெரிய குடும்ப தலைவனாகவோ தலைவியாகவோ மாறும் பொழுது உனக்கு என்னென்ன அறிவுரைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த திருக்குறள்ல 2 அடிகள்ல சொல்லியிருக்க. முதல் அடியில 4 சீரு, அடுத்த அடியில 3 சீருன்னு குறள் வெண்பாக்கள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நாம 1ஆம் வகுப்புல இருந்தே திருக்குறளை படிக்கிறோம். ஏதாவது ஒரு திருக்குறள், 2 திருக்குறள், இல்ல 10 திருக்குறள் அப்படின்னு நாம படிச்சுக்கிட்டே வரோம். தமிழ் தெரிஞ்சவங்க அத்துணை பேருமே இந்த திருக்குறள் படிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய, சிறார் பூங்காவினுடைய மிக முக்கிய நோக்கம். இது சார்பாக நிறைய நிகழ்ச்சிகள் நாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய குழந்தைகள் என்ன செய்யறாங்க, திருக்குறளை படிச்சு அத ஒலி வாங்கியில அந்த ஒலிபெருக்கியில பதிவு பண்ணியும் அனுப்புறாங்க. அது ஒரு வகையா இருக்கு. இல்லைன்னா நிறைய மனப்பாடமாகவே அவங்க காணொலியிலையும் பதிவு பண்ணி அனுப்புறாங்க. அந்த மாதிரியும் இருக்கு. அது இல்லாம நாம ஒரு நாள் இந்த வள்ளுவர் தினத்தை கொண்டாடும் பொழுது அன்னைக்கு எல்லாருமே கலந்துகிட்டு என்ன செய்யறாங்க, வள்ளுவரை போற்றி அவருடைய திருக்குறளை எல்லாம் சொல்றாங்க. வீட்டுல அவர் படமா வச்சு ஒரு தமிழ் புலவர், மிகப்பெரிய
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டியவர், வாழ்ந்து காட்டுவதற்காக நமக்கெல்லாம் வழிகாட்டியவர். அதனால அவரை மிகப்பெரிய அளவுல நாம தமிழ மக்கள் கொண்டாடுறோம். அப்போ எல்லா திருக்குறளையுமே நாம என்ன செய்யறோம்? பார்த்தும் சொல்றோம், பார்க்காமலும் சொல்றோம். இப்ப பார்க்காம சொல்றதுக்கு முதல் அடிப்படை எது? பார்த்து படிக்கிறது தான் இல்லையா? அப்ப எல்லாத்தையுமே பார்க்காம நம்மளால உடனே சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நாம என்ன செய்யணும்? இந்த திருக்குறளை பார்த்து படிச்சுட்டு அப்புறம் நாம அதை பார்க்காம மனசுல ஏத்திக்கணும். படிக்கிறது மட்டும் இல்ல, நிறைய பேர், 1000த்துக்கும் மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு பிடிச்ச ஒரு திருக்குறளை எடுத்து அதை உறுதிமொழியா வச்சிருக்காங்க. நான் இந்த திருக்குறள் படிதான் வாழ்வேன். ஒரே ஒரு திருக்குறளை தான். மொத்தம் எத்தனை திருக்குறள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை திருக்குறள் எழுதியிருக்காங்க திருவள்ளுவர்? 1330. அருமை அருமை அருமை. எல்லாருக்குமே விடை தெரிஞ்சிருக்கு. ரொம்ப அருமை. அப்ப 1330 குறட்பாக்கள்ல ஏதாவது ஒரே ஒரு குறள் படி நாம இந்த வாழ்க்கையில நடந்தாலே நாம் ஒரு சிறந்த மனிதனாக இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிற நோக்கம்தான் என்னுடையது. அதனால அதுதான் எல்லாருடைய எண்ணமும். அதனால திருக்குறளை நம்ம படிக்கணும். சரி, இப்ப நீங்க மட்டும் படிச்சா போராது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அத்தை, சித்தப்பா, சித்தி, மாமா, மாமி, உங்களுடைய தோழர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, யார் வேணாலும் படிக்கலாம். அது படிக்கிறதுக்கு எளிமையானது வேற. சொற்களும் எளிமையானது, பாடலும் 2 அடிகளுங்கிறதுனால படிக்கலாம். அதனால நல்ல பண்புகள் வருது. சரி, இன்னொன்னு என்ன? உங்களுக்கு ஒரு சிறப்பு இதுல என்ன அப்படின்னா, இந்த திருக்குறளை எல்லாம் யார் படிக்கிறீங்களோ, பார்க்காமலாகட்டும் பார்த்தாகட்டும், நீங்க முதல்ல பழகிட்டீங்கன்னா அப்புறம் 100, 200 அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்களால பார்க்காம படிக்க முடியும். இப்ப படிச்சுக்கிட்டே வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எல்லா திருக்குறளையும் நீங்க படிச்சுட்டீங்கன்னா தமிழக அரசு உங்களுக்கு 25,000 ரூபாய் வரையிலும் பணம் கொடுக்கும். உங்களுடைய பெயரை தமிழக அரசு வெளியிடக்கூடிய ஒரு இதழ்ல உங்க பேரை வெளியிடும். இது நாம அரசோட சேர்ந்து அப்புறமா செய்யலாம். ஏன்னா எல்லா திருக்குறளும் படிச்சவங்களை நான் அந்த மாதிரி உங்களுக்கு அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அறிமுகப்படுத்தி இந்த மாணவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கிறேன். அது ஒரு முறை. இன்னொன்னு, எனக்கு 200 குறள் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க, 300 குறள் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க, நாம ஒரு விழா எடுப்போம். அந்த விழால கலந்துகிட்டீங்கன்னாலும் அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு அங்கே புத்தகங்களும் சான்றிதழ்களும் பரிசாக வழங்குவார் நம்முடைய தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா. அதற்கு நான் உங்களுக்கு நிச்சயமா உறுதுணையா இருப்பேன். இப்ப இந்த நிகழ்ச்சிகளை நாம தொடர்ந்து பண்ணிட்டே வரலாம். யாரெல்லாம் இதுல கலந்துக்கிறீங்க, யாரெல்லாம் படிக்கிறீங்க, அவங்களையெல்லாம் நான் தொடர்ந்து ஒரு ஏடுல எழுதி வச்சுப்பேன். உங்களுடைய ஆசிரியர்கள் கிட்ட நீங்க போய் சொல்லணும், இப்படி எல்லாம் நடத்துறாங்க, நீங்க யாரையாவது கூட மற்ற நண்பர்களையும் சொல்லுங்கம்மா அப்படின்னு. உங்க ஆசிரியரையும் எங்களோட தொடர்பு கொள்ள சொல்லுங்க. அப்ப உங்க பள்ளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்படி எல்லாம் நாம செஞ்சு பரிசுகள் கொடுக்கலாம். செய்யலாமா?